ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். வீட்டில் இருந்தபடியே பெருமாளை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. பெருமாளச்சி நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும். செல்வம் உங்க வாழ்க்கையில குவிய ஆரம்பிக்கும். எண்ணற்ற பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்து நீங்க வெளியே வருவீங்க. முக்கியமா பல நபர்கள் வாழ்க்கை இந்த ஒரே ஒரு விஷயத்தினால மந்திரத்தினால மாறி இருக்குது. இந்த ஸ்லோகங்கள் பூஜைகள் போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுதெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதனால நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கஷ்டப்படுறீங்க, ஒரு பிரச்சனை இருக்கீங்க, அதுல இருந்து வெளியே வரணும். முக்கியமா நம்ம நினைச்ச காரியங்கள்ல நமக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால அது நடக்காம போயிடும். ஆனா நீங்க வீட்டுல இப்படிப்பட்ட பூஜையை மட்டும் அதாவது செய்துவிட்டோ அல்லது மனதார நீங்கள் பெருமாளை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும். பூஜை எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அதனால பூஜை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சா போதும். அப்படி பூஜை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க. அதுவே போதுமானது. இது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். எத்தனை நபர்கள் வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எல்லாமே இந்த ஒரு காரணத்தினால அதாவது இந்த ஒரு விஷயத்த சொல்றதுனாலயே தீர்ந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்ல பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எல்லாமே சரியாயிரும். இது எத்தனை நபர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உடனடியாக அதை தீர்த்து வைத்து உங்க வாழ்க்கையில பெரியுள்ள மாற்றத்தையும் தேவையான விஷயத்தையும் செய்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அதாவது மந்திரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் உடனே. அதாவது நம்முடைய பெரியவா அவர்கள் ஒரு நாள் மடத்துல இருந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். அந்த நேரம் என்று ஒரு குழந்தையும் அவருடைய பெற்றோரான ஒரு பெண்மணியும் வந்திருந்தாங்க. ஒரு பெண்மணி ஒருவருடைய குழந்தை அப்படின்ற 2 பேர் பாத்தீங்கன்னா நம்ம பெரியவாவை சந்திக்க வந்திருக்காங்க. பெரியவாவை சந்திக்க வந்திருக்கும் பொழுது அந்த குழந்தையை பற்றியும் அந்த பெண்மணி மனதில் இருக்கக்கூடிய குறைகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக முன்வைக்கிறார். அதாவது என்னுடைய குடும்பத்தில் பெரியுள்ள கஷ்டம் இருக்கு பெரியவா. என்னுடைய கணவர் ஒழுங்கா வேலைக்கு போறதில்ல. குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்ததோடு குடும்பத்தோட வாழ்க்கையும் சீரழிச்சுக்கிட்டே இருக்கா. இதுல இருந்து எப்படி எனக்கு அவரை வெளிக்கொண்டு வரணும்னு தெரியல பெரியவா. அவருடைய குணமும் சரியில்லாம போய்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அவர் செய்யக்கூடிய தவறுகள் பெரிய எங்க குடும்பத்தை பாதிக்குது. அவர் வாங்குற கடனை நான் தான் அடைக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு கடன் கொடுக்காதீங்கன்னா கொடுக்காம இருக்க மாட்டாங்க. கொடுத்துடுறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கிறாங்க. இந்த பண கஷ்டத்துல நான் எப்படி பெரியவா வெளியே வர்றது? அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே எங்க குடும்பத்தை என் குழந்தைய ரொம்ப பாதிக்குது. இது வந்து நான் எப்படி வெளியே வரேனே தெரியல பெரியவா. முக்கியமா இந்த ஒரு பிரச்சனைனால என்னுடைய குடும்பம் இன்னும் பெரிய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு பெரியவா. இந்த காரணம்லாம் எனக்கு சொல்றச்சே எப்படி இருக்குன்னே தெரியல பெரியவா. இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தை இன்னும் பாதிக்குமோன்னு பயமா இருக்கு. என் குடும்பத்தோட குடும்பம் எல்லாமே சேர்ந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என்னுடைய கணவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாலும் அவங்களுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னதான் ரொம்ப காயப்படுத்துறாங்க. என்னால முடியல பெரியவா. இந்த கஷ்டத்துக்கு இடையில இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல பெரியவா அப்படின்னு பெரியவாட்ட ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா மனம் உடைஞ்சு மனசுல கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களா கூறிக்கிட்டே இருக்கா. அப்படி கூடும்போது பெரியவா சொன்ன ஒரு விஷயம் தாங்க இது. பெரியவா முன்னொரு காலத்துல ஒரு முனிவர் இருந்தா. அந்த முனிவர் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு தீவிர பக்தனா இருந்தா. அந்த முனிவர் பெருமாளுக்கு தினம்தோறும் பாத்தீங்கன்னா 3 வேளை வழிபடுறது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைத்து கொண்டே இருப்பாராம். இந்த 3 வேளை தினமும் வழிபடும் பொழுது ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா ஒரு ஆசாமி கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்லும் பொழுது அந்த முனிவரை பார்க்கிறார். முனிவரை பார்க்கும்போது ஒரு சில நாட்கள் அப்படியே போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்க்கிறார். அடுத்த ஒரு சில நாட்கள தொடர்ச்சியா பெருமாள் நெஞ்சு வேண்டிக்கிட்டு ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த முனிவரை பார்க்கிறார். முனிவரை பார்த்துக்கிட்டே போறார் தினமும். இப்படியே நாட்கள் போகும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த முனிவர்கிட்ட கேட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாமி போய் கேட்கிறா. நீங்க தினமும் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுறீங்க. நானும் பார்க்கிறேன். ஆனா நீங்க ஏன் இங்கேயே இருந்து வழிபடுறீங்க? உங்களுடைய கஷ்டங்களுக்காக தானே நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு அந்த முனிவரை பார்த்து இந்த ஆசாமி கேட்கிறா. அதுக்கு அந்த முனிவர் சொல்றா, பெருமாளை வழிபடுறதுக்கு காரணங்கள் தேவையில்லப்பா. மனசுல பக்தியும் பெருமாளோட அவர் மேல வச்சுக்கூடிய பாசமும் இருந்தா போதும். நம்ம அவர் நினைச்சு வேண்டும் பொழுது எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றா. நீங்க என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆசாமி கேட்கிறா. நான் எதை நினைச்சு வேண்டலப்பா. எனக்கு பெருமாளை விட்டு பெரிய மனசே இல்லை. பெருமாளை ஒரு நாள் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் பெருமாள் மேல எனக்கு பக்தி ரொம்ப பிரசனம் ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் பெருமாள் இங்கேயே தொழுந்துகிட்டு இங்கேயே தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெருமாள் விட்டு போக மனசே இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆசாமி சொல்றா, உங்களுக்கு குடும்பம் யாருமே இல்லையா? நீங்க ஏன் இங்கே இருக்கீங்க? போலாம்ல உங்க குடும்பத்தை தேடி அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு முனிவர் சொல்றா, அதெல்லாம் இல்லச்சா, எனக்கு எல்லாமே என் பெருமாள் தான். பெருமாள் போதும், அதான் எனக்கு குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்றா.
அப்போ அந்த ஆசாமி சொல்றா, அப்போ என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர பெருமாள் நினைச்சு நானும் வழிபட்டா எல்லாம் தீந்துருமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அந்த முனிவர் சொல்றா, நீ பெருமாளை நம்பிக்கையோடு செஞ்சு வழிபட்டு வா, உன்னுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ சொல்ற எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எல்லாமே உனக்கு தீர்த்து வாய்ப்பா அப்படின்னு சொல்றா. முக்கியமா என்னுடைய வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த பண கஷ்டங்கள், வீட்டுல சாப்பாடுக்கு வழி இல்லாம ஒரு நல்ல வீடு இல்லாம இருக்கேன், இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல, இந்த காலகட்டங்கள்ல என்னோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா அம்மான்னு எல்லோருடைய ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, இதுல இருந்து நான் வெளிவரதுக்கு நானும் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா கடவுள் பக்கம் நான் போகவே மாட்டேன், ஏன்னா கடவுள் மேல எனக்கு முழு நம்பிக்கை இல்லை, ஆனா நீங்க தினமும் கடவுளை வழிபடும் பொழுது பார்க்கும் பொழுது எனக்கு மனசு ஏதோ ஒரு உறுத்துச்சு, அதான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கலாமே அப்படின்னு நான் வந்தேன், இதுவும் தப்பா கேட்டிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆத்தாமி சொல்றா. அதுக்கு முனிவர் சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ கேட்டதே எனக்கு பெருசு, தினமும் நீங்க பார்த்துட்டு போற, அதுக்கு காரணம் பெருமாளோட அனுகிரகம் உனக்கு கிடைச்சிருக்கும், அதனாலதான் நீ தினமும் இந்த பக்கமா பார்த்துட்டு போற, நீ நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை பெருமாள் நினைச்சு வேண்டிட்டு வா, அது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும் அப்படின்னு பெருமாள் பார்த்து சொல்றா அந்த முனிவர். அதுக்கு அந்த ஆசாமி, சரிங்க, நான் கண்டிப்பா இனிமே பெருமாள் வழிபடுறேன், என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த ஆசாமி சொல்லிட்டு பெருமாளை வழிபட அன்றிலிருந்தே தொடங்குறார். இப்படியே பெருமாளை வழிபட்டுக்கிட்டே வரார். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாறுது. முக்கியமா அவங்க ஒட்டுமொத்த தலையெழுத்துமே மாறி நன்மை அவங்களுடைய குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கு. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க, குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னா நீங்களும் பெருமாள் நினைச்சிட்டு வேண்டிட்டு வாங்க, அது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும். முக்கியமா பெருமாள் கோவிலுக்கு சென்றுதான் நீங்க வேண்டணும்ன்ற அவசியம் இல்லைங்க, வீட்டுல இருந்தே பெருமாள் நினைச்சிட்டு நீங்க இதை சொல்லலான்னு பெரியவா அந்த பெண்மணிக்கு சொல்றா. அந்த பெண்மணிக்கு சொல்றா, பெரியவா நானும் அப்ப கோவிலுக்கு போய் வழிபடணுமா அப்படின்னு தான் சொல்றா பெரியவா. அதெல்லாம் இல்லப்பா, நீ வீட்டுல இருந்தே வழிபடனா வழிபடு, அது தப்பு இல்லை, பெருமாள் போட்ட வீட்டுல வச்சு ஒரு விளக்கேத்தி இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லு, அது போதும், அது உன்னுடைய கஷ்டங்கள் இருக்கட்டும் இல்ல பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத்திடும். உன்னுடைய கணவனுடைய எண்ணங்களை மாத்தி உன்னுடைய கணவனை நல்ல புத்தியை கொண்டு வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவையான விஷயங்களும் உன் கணவன் பார்ப்பான் அப்படின்னு பெரியவர் சொல்றா. சரிங்க பெரியவா, நான் வீட்டுல விளக்கேத்தி அந்த மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பெண்மணிகிட்ட பெரியவா மந்திரத்தையும் அந்த விளக்கையும் ஏற்ற சொல்லிட்டு தினமும் சொல்லிட்டு வா, ஒரு நாள் கூட தவற விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி தினமும் வீட்டுல போயிட்டு விளக்கேற்ற சமயத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா பெரியவா சொன்ன அந்த மந்திரத்தை தினமும் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி உச்சரிக்கும் பொழுது ஒரு சில நாட்கள் போக போக பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கஷ்டங்களுமே தீர ஆரம்பிக்கு. முக்கியமா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அவங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்கு. இப்படி ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது அவங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா கொஞ்சம் வசதி படைச்ச நபராக மாற ஆரம்பிக்கு. அதுக்கப்புறம் பெரியவா சந்திக்க வந்து பெரியவாவோட மனசுல கலந்து விழுந்து, என்னோட நீங்க சொன்னபடியே நான் செஞ்ச பெரியவா, இப்ப என்னோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துச்சு பெரியவா, அதுக்கு நீங்க தான் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா பேசுறா. அதுக்கப்புறம் தீவிர பக்தியாகி பெரியவா கூடயே வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தினமும் பெரியவா பக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் அந்த பெண்மணி. நீங்களும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாற இந்த ஒரு மந்திரத்தை தினமும் வீட்டுல ஏத்தி 3 தடவை சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் இல்லைங்க, தினமும் சொல்லிட்டு வாங்க. பெருமாள் உங்களை பார்த்துப்பா, பெருமாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 தடவை சொன்னாலே போதுமானது. ஒரு நாளைக்கு 3 தடவை தினமும் சொல்லிட்டு வாங்க. சுத்தபத்தமா சொல்லிட்டு வாங்க. வீட்டுல விளக்கேற்ற சொல்லிட்டு வாங்க. வீட்டுல முக்கியமா விளக்கேற்றும் பொழுது உங்க வீட்டின் முன்பு முத்தம் தொளிச்சு கோலம் போட்டு சொல்லுங்க, அப்பதான் விசேஷமா இருக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க 3 முறை சொல்லிட்டு வாங்க, அதுவே போதுமானது. அது உங்களுடைய கஷ்டங்கள் இல்ல பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும். நீங்க இதை நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் சொல்லிட்டு வந்தாலே போதுமானதுங்க. நிறைய நபர்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்பிக்கையும் கிடையாது, அது தைரியமும் கிடையாது, சொல்லலாமா வேணாமன்ற எண்ணங்களே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க விட்டுட்டு போட்டு நம்பிக்கையுடன் தைரியமுடன் சொல்லிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.